தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நாளை உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக பேசுவதற்காக தமிழக பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நாளுக்கு தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். இது பற்றி உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன மேம்? நிறைவாக படுத்திருக்கிறது. பவள விழா வைத்து படுக்க வைத்திருக்கிறார்கள். இதன் தகவல்களை கசிய விட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இன்று அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது அப்பட்டமான முடியாட்சி, குடியாட்சி அல்ல. இவர்கள் சொல்லுகின்ற சமூக நீதி எங்கே போனது? இவர்கள் சொன்ன சம வாய்ப்பு எங்கே போனது? சம உரிமை எங்கே போனது? ஏனென்றால் ஒரு கட்சியில், ஒரு ஆட்சியில் தந்தை முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர் என்றால் இது குடும்ப ஆட்சி கிடையாது. இது ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற ஒரு ஆட்சி. அது மட்டுமல்ல, மூத்த தலைவர்கள், மரியாதைக்குரிய கலைஞரோடு சேர்ந்து இந்த பவள விழா கொண்டாடுகிறார்கள் என்றால் அதில் பல பேரின் உழைப்பு இருக்கிறது, பல மூத்த தலைவர்களின் உழைப்பு இருக்கிறது. உதயநிதி அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அந்த கட்சியை பலப்படுத்திய பல அமைச்சர்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பொன்முடி போன்றவர்களுக்கெல்லாம் பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மூத்த அமைச்சர், ஒரு உயர்கல்வித்துறையை வைத்திருந்தவர். அதே மாதிரி 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அவர்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தது என்றால் அது அரசாங்கம் அதற்கு பொறுப்பேற்காதா? எல்லாவிடத்திற்கும் மேலாக ஒருவர் துணை முதலமைச்சராகிறார், ஒருவர் பிணை அமைச்சராக ஆகிறார். ஜாமீன்ல வெளியே 2-3 நாள் கூட ஆறதுக்கு முன்னால அவர் அமைச்சராகிறார் என்றால் அவர் வாய்ப்புகளை எப்படி பெறுகிறார்? ஆக ஊழல் ஒரு பொருட்டே இல்லையா தமிழ்நாட்டில்? ஒரு சர்வாதிகாரம் என்று சொல்கின்ற முடியாட்சியை நீங்கள் முன்னிறுத்துவது ஒரு பிரச்சனையே இல்லையா? இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சம வாய்ப்பு கேட்டார்களே, நீங்கள் சமூக நீதியை வாய்வடிக்க பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அப்ப ஒரு பட்டியலின சகோதரருக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுங்கள். அப்ப நீங்கள் பேசுவது எல்லாம் வாய் வார்த்தைகள், நடப்பதெல்லாம் எதிர்மறை. அது இனிமேல் நீங்கள் சம வாய்ப்பு, சம உரிமை, சமூக நீதியை பற்றியெல்லாம் பேசாதீர்கள் என்பதுதான் எனது கருத்து. இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம்.